வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ரெஸ்ட் எடுத்தீங்களா முதல்ல? ரெஸ்ட்லாம் எடுக்கல. ரெஸ்ட் இஸ் லைக் ரஸ்டிங்னு எனக்கே தெரியும். மாளிகை வாழ்க்கையை மிஸ் பண்ணலையா? கவர்னர் வாழ்க்கையை மிஸ்லாம் பண்ணல. நான் இங்கே மக்களை அதிகமாக மிஸ் பண்ணதுனால அதை மிஸ் பண்ணுறதா எனக்கு தோணலை. நான் சொன்ன மாதிரி ஒரு மாளிகை வாழ்க்கை தான். சுற்றி பாதுகாவலர்கள், அலுவலர்கள், முன்னால் 10 கார், பின்னால் 10 கார். ஈவன் நேற்று ஏர்போர்ட்டில் போகும்போது எனக்கு அதில் கொஞ்சம் தோணிச்சு. ஏன்னா நான் ஃப்ளைட்டுக்கு பக்கத்தில் என் கார் வரும், எனக்கு வந்து ஃப்ரிஸ்கிங் கிடையாது. ஆனால் நேற்று எல்லாரையும் மாதிரி நான் போக வேண்டி வந்தது. பட் நான் வருத்தப்படலை. ஆனால் எவ்வளோ ப்ரிவிலேஜஸில் இருந்திருக்கோம் அப்படின்றத நான் எவ்வளோ பேர் கேட்டாங்க, இதை விட்டுட்டு வந்துட்டீங்களேம்மா? ஆமாம் கேட்குறாங்க. பட் ஆனால் அந்த அந்த ப்ரொப்போர்ஷன் குறைவாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதில். இப்போ வந்து அதில் விட்டுட்டு வந்துட்டீங்கன்றது எங்களோட வந்துட்டீங்க, அது நாங்கள் இதை எதிர்பார்த்ததுன்னு சொல்கிற எண்ணிக்கை அதிகமாக இருக்கும்போது எனக்கு மகிழ்ச்சியை தருது. பழக்க தோஷத்தில் யார் எங்கே கை கழுவ இளநீர் எங்கே, முகம் கழுவ பன்னீர் எங்கேன்னு கேட்கலையா? இல்லை தண்ணீர் இங்கேன்னு எனக்கு தெரியும். அதனால அதுதான் நம்மளோட தண்ணீரை நாமளாக எடுத்து நாமளாக கழுவுறது தான் யதார்த்தம் என்று எனக்கு தெரியும். நான் இன்னொன்று நான் சொல்கிறேன். நான் ஆளுநராக இருக்கும்போதே சில வசதிகளை நான் தவிர்த்தே இருந்தேன். கூட 2 பணியாள் வரலாம், பெண்கள் பணியாள் வரலாம். நமக்கு வந்து ஆடை அலங்காரத்துக்கு அவங்க முழுசாக அவங்க நம்ம கூட இருக்கலாம். ஹேர் ட்ரெஸ்ஸர் வச்சுக்கலாம், இவங்க டிசைனர் வச்சுக்கலாம். இதெல்லாம் நான் தவிர்த்தேன். ஏன்னா அது வந்து ஒரு தற்காலிகமான வாழ்க்கைன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு மாதம் சூரியன் ரொம்ப சுட்டரிச்சிருச்சோ? இல்லை, சூரியன் சுட்டரிக்காது என்னன்றதுக்காக தான் வெயிலில் நான் அலைஞ்சேன். மற்றவங்கள விட சூரியன் என்ன ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்றது தான். 39 டிகிரி. 39 டாக்டர். ஆமாம் 39. என்னை பொறுத்த வரைக்கும் 40 டிகிரி. ஏன்னா நான் எங்கேருந்து வந்தனோ 40 டிகிரி வேற இல்லை, புதுச்சேரி வேற. இருந்தால் கொஞ்சம் குளிர்ச்சியாக இருந்திருக்கும்ல? இல்லை, தாமரை மலரும் போது அது அது வந்து வீரியத்தோடு மலரும் போது எதுவும் பக்கத்தில் இருக்க வேண்டிய தேவையில்லை, அவ்வளோதான். இலை போட்டிருந்தா விருந்து கிடைச்சிருக்கும்ல? இலை கூட இருந்தா, இலை போட்டிருந்தா. இது என் சொந்த டைலாக்ல உங்கள்கிட்ட திருடின டைலாக் போன இன்டர்வியூல. அதான் சொன்னேன், ரெட்டை இலை வேணாம், தாமரைக்கு வட்டை இலை போதும் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அதாவது அரசியலில் சில நேரங்களில் கணக்குகள், யதார்த்தங்கள், சூழ்நிலைகள், அரசியலை பற்றிய ஒரு நிகழ்வுகள், இதையெல்லாம் வச்சு முடிவெடுக்க வேண்டியிருக்கும். அதனால் அப்படிப்பட்ட எடுத்த முடிவு மட்டும் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி முற்றிலுமாக மோசமாகவும் போகாது. நிச்சயமாக நல்ல எண்ணிக்கை வரும் என்று நான் நினைக்கிறேன். சேர்ந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா வந்திருக்குமா? இல்லை, அது யதார்த்தம் தானே. ஏன்னா ஒரு எண்ணிக்கைன்றது வந்து இப்போது எதிரணியை நம்ம என்ன சொல்கிறோம், அவங்க வந்து ஒட்டுமொத்தமாக இணைப்பாக இருக்கும்பொழுது அவங்களோட சதவீதம் அப்படியே இருக்கிறது அப்படின்னு. இது வந்து ஒரு பரிசோதனை களம் தானே. இப்போ எவ்வளவு 2 பேர் சேர்ந்து இருக்கும்போது எவ்வளோ வாக்குகள் வந்தது, பிரியும் போது அவர்களுக்கு எவ்வளோ போகுது, நமக்கு எவ்வளோ போகுது, இதெல்லாம் ஒரு பரிசோதனை களம் தான். ஆனால் சில நேரங்களில் அரசியலில் பரிசோதனைகளுக்கும் ஈடுபட்டு அது போர்க்களமாக மாற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது அதை ஏற்றுக்கொண்டு தானே ஆக வேண்டும். உதாரணத்துக்கு தென்சென்னியே எடுத்துப்போம். தமிழிசை போட்டி, அதிமுக ஆதரவு, எல்லா கட்சிகளும் இருந்த கட்சிகள்லாம் கூட இருந்தது அப்படின்னா வெற்றி இன்னும் இலகுவா இருந்திருக்கும் அப்படிங்கிற கணிப்புகள் இருக்கு. இலகுவா இருக்கும், ஆனால் இலையால் இலகு வேண்டான்னு தான் முடிவு பண்ணது. இலைகளால் அந்த இலகு வேண்டாம், நாமளே அந்த நம்மளோட வந்து தாமரை வந்து தண்ணி உயர உயர தாமரை உயருமோ அது மாதிரி உயர்ந்து கல்லலான்னு சில நேரங்களில் எடுக்கப்பட்ட. வேணான்னு இன்னைக்கு சொல்றீங்க, வேணும்னு விரும்பின காலம் எலெக்ஷன் நெருக்கத்துக்கு வரைக்கும் இருந்தது தானே. உங்க தலைமையும் கூட விரும்பியது அப்படிங்கிறது யதார்த்தம் இல்லை. விரும்பியதுன்னா இப்போ மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் என்டிஏ கூட்டம் கூட்டும் பொழுது அதிமுகவின் பொதுச் செயலாளர்லாம் கலந்து கொண்டது உண்மை. அது வந்து யதார்த்தமானது நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதற்கு பின்பு அரசியல் சூழ்நிலை, நம் கட்சியை நாமே பலப்படுத்த வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை, நிச்சயமாக பலம் கூடியிருக்கிறது என்ற நம்பிக்கை, மக்கள் நமக்கு ஆதரவு தருவார்கள் என்று இன்னொரு காலகட்டத்தில் திராவிட கட்சிகள் இல்லாத ஒரு தேசிய இயக்கமாக உருவெடுக்க வேண்டும் என்று நெடுநாளைய பாரதிய ஜனதா கட்சியின் ஆசை. இதையெல்லாம் வைத்து முடிவெடுத்தது தான் அது தவறு என்று நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஏதாவது ஒரு காலகட்டத்தில் முடிவெடுத்து அந்த மாற்றுப்பாதையை ஏற்றுப்பாதையாக ஏற்றுக்கொண்டு போக வேண்டியது தானே நமது காரணமாக இருக்க முடியும். பலம் கூடியிருக்கலாம், ஆனால் வெற்றி அடைகிற அளவுக்கு பலம் கூடியிருக்கா அப்படிங்கிற? இல்லை, வெற்றி அடையக்கூடிய அளவிற்கு சில இடங்களில் கூடியிருக்கலாம், சதவீதத்தை அதிகமாக இருக்கிற சில இடங்களில் கூடியிருக்கலாம். அரசியல் என்பது வெறும் வெற்றிகளை வைத்தே கணக்கிடுவதல்ல. நாம் என்ன ஒரு முடிவெடுத்து வருங்காலத்தில் இந்த மாநிலத்தை காப்பாற்றுவதற்கு, இந்த மாநிலத்தில் திருப்பி இந்த திராவிட கட்சிகளின் அதே நிழலில் நாம் இருக்க போகிறோமா, இல்லை என்றால் ஒரு மாற்று சக்தியை உருவாக்கி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலாம்னு ஒரு முடிவெடுத்து
அதை முன்னெடுப்பதில் தவறில்லை. அதைத்தான் நாம் இப்போ எடுத்திருக்கிறோம். இந்த வாக்கு பிளவு திராவிட இயக்கத்துடைய பிரதான சக்திக்கு தானே ஆதரவு. திமுக பிடிக்காதவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க வாக்குகள் 2 திசையில சிதறும் போது இயல்பான அட்வான்டேஜ் அவங்களுக்கு தான். யாருக்கு? திமுகவுக்கு. மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இது மத்திய பாராளுமன்றத்திற்கான தேர்தல், இது சட்டமன்றத்திற்கான தேர்தல் இல்லை. ஒன்று. இரண்டாவது, நாங்கள் வலிமையான பிரதம மந்திரி வேட்பாளரோடு இந்த தேர்தலை சந்திக்கிறோம். அவர்களுக்கு அது கிடையாது. அதே மாதிரி இப்பொழுது யார் மறுபடியும் மத்தியில் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதுதான் தேர்தல். ஆக இதையெல்லாம் வைத்துக்கொண்டு நாங்கள் ஒரு தேசிய கட்சி, இதுதான் மக்களுக்கு புரிந்து கொள்கின்ற திறமை மக்களுக்கு இருக்கிறது என்ற வகையில் நாங்கள் அவர்களை அணுகினோம். இதுல கணிசமானவர்கள் இப்படி ஒரு சிந்தனை கொண்டாலும் கூட அதிமுகவுக்குங்கிற ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அது ஒரு தேர்தலில் கரைஞ்சிடாது. உங்களுடைய ஏற்றமும் ஒரு தேர்தலில் முழுமை பெற்றிடாது. ஸோ இந்த தேர்தலில் ஒரு இயல்பான அட்வான்டேஜ் திமுகவுக்கு கொடுத்துட்டீங்களோ? இல்லை, நான் அப்படி நினைக்கல. ஏன்னா எதுவுமே ஒரு ஆரம்பம் என்று ஒன்று இருக்க வேண்டும். அந்த ஆரம்பம் இன்று ஆரம்பித்திருக்கிறது என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். மக்கள் அந்த சதவீதத்தை, திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கொடுக்கின்ற சதவீதத்தை பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிகமாக கொடுத்திருப்பார்கள் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். ஏனென்றால் இன்றைய காலகட்டத்தில் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மக்கள் அதிகமாக அதிகரித்து வருகிறார்கள். அவர்கள் சதவீதம் அதிகரித்திருக்கிறது. அந்த சதவீதம் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இன்னொன்று, மரியாதைக்குரிய பாரத பிரதமரின் திட்டங்கள். தமிழகத்தில் அந்த திட்டங்களில் மறைக்கப்பட்டதே தவிர ஒவ்வொரு குடும்பத்திற்கும், நான் புதுச்சேரியில் நிர்வாகத்தில் இருந்ததுனால சொல்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏதாவது ஒரு வகையில் நம் பாரத பிரதமரின் திட்டங்கள் சென்று சேர்ந்திருக்கிறது. ஆக திட்டங்களை கொடுத்து ஒரு மாற்றத்தை வேண்டும் என்ற வேண்டுகோளோடு நாம் ஒரு கோரிக்கையை வைக்கும் பொழுது நிச்சயமாக மக்கள் அதை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. புதுச்சேரியில் மலருதோ? மலரும், நிச்சயமா. புதுச்சேரியிலே மலரும், தமிழகத்திலும் மலரும். ரொம்ப நாள் ஆச்சு இந்த டயலாக் கேட்டு. தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும். அது நான் சொல்ல ஆரம்பித்த உடனே எங்களோட தொண்டர்களுக்கு இருக்கிற உற்சாகம் இருக்கு. பார்த்தீங்கன்னா, சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, இலைகள் துளிர்க்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும், தாமரை மலர்ந்தே தீரும். அப்ப டிவி எல்லாம் உடைச்சாங்க இந்த அதெல்லாம் உடைக்க முடியாது. ஏன்னா மலர்ந்தே தீரும்ன்றதுல தீர்மானமா இருக்கும்போது டிவி உடைச்சவரெல்லாம் சூரியன் உள்வாங்கி இருக்கு போல் இருக்கு. யார் யாரை உள்வாங்கினாலும் மக்கள் பாரதிய ஜனதா கட்சி உள்வாங்கி இருக்கிறார்கள், பாரத பிரதமரை உள்வாங்கி இருக்கிறார்கள் என்று வரும்பொழுது அந்த உள்வாங்கியது வாக்கு வங்கியாக மாறும் என்று நாங்கள் நினைக்கிறோம். கமலையே உள்வாங்கி இருக்கு, கமலாலயத்தை என்ன செய்யுமா சூரியன்? இல்ல இல்ல, அது ஒன்றும் செய்ய முடியாது. கமலை உள்வாங்கலாமே தவிர கமலாலயத்தை உள்வாங்க முடியாது. உலக நாயகனை வேணா அவங்க வாங்கலாம், ஆனா இந்த தேசிய நாயகனாக மோடி அவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் என்னோட கருத்து. தெலுங்கானா கவர்னரா பேசின தமிழ்நாட்டு அரசியெல்லாம் தென்சென்னை நோக்கி தானே டாக்டர்? அப்படின்னு இல்லை, அது தமிழர்களை நோக்கி, தமிழ்நாட்டை நோக்கி. அடிக்கடி நான் சொல்லி கொண்டிருந்தேன், ஆள்பவரும் ஆண்டு கொண்டிருப்பவரும் ஆண்டவரும் எனக்கு அனுமதி கொடுத்தாதான்னு. ஆக அப்போ எனக்கு அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான ஒரு ஏக்கம். வாய்ப்பு எப்படி வந்தது? வாய்ப்பு கொடுக்கும்போது பிரதமர் என்ன சொன்னார்? இல்லை, ஏக்கம் இருந்தது. நான் பிரதமர்கிட்டையும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அவர்கள்ட்டையும் நான் எனது உள்ள கிடக்கே நான் சொன்னேன். ஆனால் அவங்க 2 பேருக்குமே தயக்கம் ஏன் இருந்ததுன்னா, தமிழ்நாட்டிற்கு தேவையா இல்லையான்ற தயக்கம் இல்லை. அங்கே 2 இடங்களிலுமே என்னோட பணி மிகச் சிறப்பாக. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, புதுச்சேரியில் ஒரு 3 மாதம் போயிட்டு வாங்கம்மான்னு தான் சொன்னாங்க. புதுச்சேரியில் என்னோட பணியை நான் பார்த்துட்டு, நான் அதிக நாட்கள் துணைநிலை ஆளுநராகவும் இருந்த ஒரு பெருமையை எனக்கு மரியாதைக்குரிய பாரத பிரதமர் எனக்கு கொடுத்தார். ஆக அங்கேருந்து உடனே எடுக்கணும்னா என்ன பண்ணுறது? ஸோ இந்த தயக்கம் தான் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் என்னோட உள்ள கிடக்கை அதிகமான உடனே இல்லை, இவங்க மக்களுக்காக ரொம்ப வேண்டுகிறார்கள் என்று எனது ஆசை. இன்னொன்று, நான் மறுபடியும் தெளிவாக நான் எல்லா நேயர்களுக்கும் சொல்கிறேன், இவங்க கட்டாயப்படுத்தினாங்க, இவங்களை போய் நீங்கள் போட்டி போடுன்னு சொல்லிட்டாங்க, சில பேருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கல, அவங்களெல்லாம் வசதியாக வச்சுக்கிட்டாங்க, இவங்களை போய் நீங்கள் இல்லை ஃபோர்ஸே பண்ணல. உங்கள் விருப்பம், என்னோட முழு விருப்பம், நான் மக்களோடு நிற்கணும். ஆனால் ஆச்சரியப்பட்டாங்க. என்ன அவங்க கேட்டது, இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் போகணுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம். ஆனால் நான் இல்லை, ரொம்ப உறுதியாக இருந்தேன். என் மாநிலத்தின் என் கட்சியின் வளர்ச்சி, நான் ஒரு அடிப்படை உறுப்பினர். உங்களுக்கு தெரியும் என்னோட பின்புலம், எங்கள் அப்பா யார், சித்தப்பா யார், என் குடும்பம் என்னன்னு. ஆனால் ஒரு சாதாரண காரியத்தரிசியா உள்ள நுழைஞ்ச ஒருத்திய மாநில தலைவராக்கி அதற்கு மேலே 2 மாநிலத்தின் ஆளுநராக்கின கட்சிக்கு அவர்கள் போர்க்களத்தில் நிற்கும் பொழுது நானும் அந்த போர்க்களத்தில் நிற்கணும். அந்த கட்சி வளர்ச்சி அடையும் போது அந்த வளர்ச்சியில் என்னோட சாதாரண பங்கு. இப்போ நான் மாநில தலைவர் இல்லை, எனக்கு எந்த பொறுப்பும் கிடையாது.
ஆனால் சாதாரண தொண்டனா கூட மாநில தலைவர், இப்போ அண்ணாமலை மாநில தலைவராக இருக்கணும், அவரோடு இணைந்து கட்சி வளர்ச்சியில் ஒரு தொண்டனா என்னோட பணி இருக்கணும்னு நான் நினைத்தேன். இது ஒரு நன்றி உணர்வுன்னு கூட எடுத்துக்கலாம். 2 விதம். ஒன்று நன்றி உணர்வு, என்னன்னா அன்புணர்வு. நன்றி உணர்வு என் கட்சிக்கு, அன்புணர்வு என் மக்களுக்கு. வேற விதமாகவும் பார்க்குறாங்க. அரசியல்வாதிகள் ஆளுநர் ஆவதும், அதே ஆளுநர்கள் மீண்டும் அரசியல்வாதிகள் ஆவதும் இது சரியா, இது முறையா? அதாவது நான் அதனால தான் மறுபடியும் சொல்கிறேன், யாரை ஆளுநராக ஆக்கிறார், இந்த சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவர்கள் எப்படி நடந்து கொள்வார்கள். நான் இன்னைக்கு கூட சத்தியமாக சொல்கிறேன், நான் ஆளுநராக இருக்கும்போது ஆளுநராக மட்டும்தான் நடந்து கொண்டேன், அரசியல் கட்சிக்காரன் நடந்துக்கல. என்ன விமர்சனம் மற்றவங்களோட உங்க மேல ஜாஸ்தி, நீங்க ரொம்ப அரசியல் பேசுனீங்க. அது நான் பேசுனது உண்மை, நான் நடந்து கொண்டது அரசியல்வாதியாக நடந்துக்கல. தெலுங்கானால என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அந்த சந்திரசேகர் ராவ கேட்கணும், அதுக்கே அது அவர் அப்படிதான் சொல்லுவார். சந்திரசேகர் ராவ். இன்னொன்று, 2 முதலமைச்சர்களுக்கு பதவி பிரமாணம் செஞ்சு வச்சேன், 2 முதலமைச்சர் வீட்டுக்கும் அனுப்பினேன். ஆக இன்னொன்று, சவால்களை சந்திக்கிறது என்ன அளவுக்கு அரசியல்லையும் சவால்களை சந்திச்சிருக்க முடியாது, கவர்னராகவும் சந்திச்சிருக்க முடியாது. இதே எதிர்ப்பு இங்கே எப்படி அரசியல் எதிர்ப்போ அதே மாதிரி அங்கே இன்னொன்று, நான் நின்று ஜெயிக்கணும்னு நினச்சதுக்கு இன்னொரு காரணம், இவங்க தேர்தலில் நின்று இவங்க ஜெயிக்கலை, இவங்க வந்து ஒரு பதவியை வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்ற. என்னோடய வாழ்க்கையில் படிப்புலேயோ இல்லைனா என்னோட பொது வாழ்க்கையிலையோ என்னோட வந்து அரசியலிலேயோ எதுவுமே எனக்கு ஒரு குறை இருக்குன்னு நான் நினைக்கல. ஏன்னா எல்லாத்தையுமே நான் நிறையாக்கிக்கொள்ள. ஆனால் ஒன்றே ஒன்று, என்னோடய வாழ்க்கையில் இன்னுமே குறையாக இருக்கிறது, ஒரு மக்கள் அரசியலில் இருக்கிறது எதுக்கு, மக்கள் பிரதிநிதியாகி அவங்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற குறை என்னோட வாழ்க்கையில் இருந்து கொண்டே. கௌரவ பிரச்சனையா பார்த்து ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டீங்களோ? கௌரவ பிரச்சனையா பார்க்கல, மக்களுக்கான பிரச்சனையா நான் பார்த்தேன். ஆனால் நீங்கள் இங்கே வந்திருக்கிறது ஒரு புதிய சவால்களை ஏற்படுத்தி இல்லையா? நீங்கள் ஒரு கவர்னராக இருந்திருக்கிறீங்க, உங்கள் ஸ்டேச்சர் உயர்ந்திருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மாநில தலைவர் இருக்கிறார், அவருக்கு ஒரு ஸ்டேச்சர் இருக்குது. ஸோ ஒரு உரையில் 2 கத்தி இருக்க முடியுமா, இல்லை பல கத்தி இருக்கு? இல்லை, நான் உரையில் 2 கத்தினே நினைக்கல. நான் கத்தி கத்தி பேசுவேனே தவிர உரையில் கத்தின்னு நினைக்கல. அதனால தான் முதல்ல நான் சொல்லிட்டேன், நான் வந்து சாதாரண காரியதரிசியாக மட்டும்தான் இப்போ இருக்கேன். இப்போ நான் ஒரு முன்னாள் மாநில தலைவர், முன்னாள் கவர்னர், அவ்வளோதான். இந்நாளில் நான் ஒரு காரியதரிசி. ஆனால் அந்த காரியதரிசி எப்படின்னா ஒரு தீவிரமாக பணியாற்றக்கூடிய ஒரு காரியதரிசி. அதனால தான் மாநில தலைவருக்கு உறுதுணையாக இருந்து இந்த கட்சியை வளர்ச்சி அடைவதற்கு இன்றைக்கி கூட எனக்கு பதவியெல்லாம் பெரிய, ஏன்னா பெரிய பதவியை பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ 4வது புரோட்டோகால், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவர்னர். இதுக்கு மேலே நான் என்ன பதவி எனக்கு சந்தோஷத்தை கொடுத்துரும் நீங்கள் நினைக்கிறீங்க? போஸ்ட் அண்ணாமலை தமிழக பாஜகவுடைய நேச்சர் மாறி இருக்கா, ஒரு அக்ரெசிவ் ஸ்டெயின் அதுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது, அதோட நேச்சர் மாறி இருக்கு. இல்லை, நீங்க முருகன்லாம் இருந்தபோது ஒரு மாதிரி, இன்னைக்கு தமிழக பாஜகவுடைய செயல்பாடு, அது ஆப்ரேட் பண்ற விதம் அப்படிங்கிறது மாறி இருக்கு. இல்லை, எதுவுமே மாறல எனக்கு. அதாவது ஒரு தலைவருக்கும் ஒரு விதமான செயல்பாடு இருக்கும். இப்போ நான் வந்து நானும் வந்து நான் வந்து ரிக்ரெசிவ் லீடர் சொல்றேன், நானும் அக்ரெசிவ் லீடர் தான். ஆனால் வந்து என்னன்னா, நாங்கள் வந்து என்னோட பணி வேற மாதிரி இருக்கும், முருகனோட பணி வேற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னால் உள்ள தலைவர்களே நான் குறைத்து மதிப்பிடலை. நான் வந்து மரியாதைக்குரிய பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், இலகணேசன் அவர்களாக இருக்கட்டும், சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும், கேஎன் லட்சுமணனாக இருக்கட்டும். ஏன்னா நான் கேஎன் லட்சுமணன் அவர்கள் இருக்கும்போது தான் நான் சேர்ந்தேன். ஆக அந்தந்த தலைவர்களின் ஒரு படியாக அவர்கள் போட்ட படி நான் ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆனால் அண்ணாமலை வந்து ஒரு கோபுரத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த படியை எனக்கு கொஞ்சம் வேகமாக போட முடிந்தது என்பது ஒரு சூழ்நிலை. ஒரு அப்சர்வேஷனும் அண்ணாமலை சென்ட்ரிக்கா தமிழ்நாடு பிஜேபி மாதிரி இருக்கு. இல்லை, ஒரு தலைவரை முன்னிறுத்துவது தமிழ்நாட்டில் வந்து கட்சி தலைவரை முன்னிறுத்துவது வந்து ஒரு அவசியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இப்போ வந்து திராவிட முன்னேற்ற கழகம்னு சொல்கிறத விட கலைஞர் அப்படின்னு வரும்பொழுது அதற்கு வந்து கூடுதல் ஒரு வேல்யூ இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி எதனால் கட்சிக்கு வந்து ஒரு ஃபோக்கஸ் வரமாட்டேங்குது, அப்போனா தலைவர் சென்ட்ரிக்காக இருக்கலாமோ, மாற்றங்களை ஏற்படுத்துவது தானே அரசியல், அதில் இருக்கலாம். பட் அவரும் ஒரு திறமையாளராக இருக்கிறார், திறமை இல்லாத தம்பின்னு சொல்ல முடியாது, நல்ல திறமையாளர், நல்ல பேச்சாற்றல் இருக்கிறது, ஒரு ஈடுபாடு இருக்கிறது, கட்சியை வளர்க்க வேண்டும் என்பது. எங்களை போன்றவர்களெல்லாம் அணுகக்கூடிய ஒரு தலைவராகவும் இருக்கிறார். இப்போ நான் வந்ததுலலாம் அவர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். இப்போ நான் வந்து ஒரு நாள் வர வேண்டும் என்று நினைத்த போது இதில் சில பேர் சோஷியல் மீடியாவில் நீங்களாம் வர்றது வந்து அண்ணாமலைக்கு பிடிக்கல அப்படின்லாம் அவன் சோஷியல் மீடியாவில் எழுதினா, அப்படிலாம் அதில் 1% கூட உண்மை கிடையாது. அவர் சொன்ன வார்த்தை, உங்களை மாதிரிலாம் எங்களுக்கு வந்தோம்னா என்னோட பணி எனக்கு இன்னும் இலகுவாகும், என்னோட பலம் இன்னும் அதிகமாகும், அதனால் உங்களை மாதிரி உள்ளவங்களாம் வரணுன்றதான் 100% முழு மன சிந்தனையோடு என்னை வரவேற்றார். வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது ஒரு புறம், அதிமுகவோடு கூட்டணி ஏற்படாததுக்கு அவர் தான் முக்கிய காரணமா, அதிமுகவும் அதுதான் காரணமா சொல்லுது. இங்கேயும் அந்த முணுமுணுப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். இல்லை, ஒரு மாநில தலைவருக்கு அந்த டிசிஷனை எடுக்கக்கூடிய
ஒரு வலிமை வந்திருக்கிறது என்பது என்னை அது பொறுத்தவரைக்கும் பார்ட்டியோட கன்சென்சஸா இருந்ததா இல்ல அவருடைய தீர்க்கமான முடிவா? இல்ல அவர் அதாவது ஒரு மாநில தலைவர் இப்போ தேசிய கட்சினாலே மாநில தலைவர் முடிவெடுக்க முடியாது என்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டே தான் இருந்தது. இப்போ நாங்கள் இருக்கும்போது ஒரு கூட்டணி இருந்தே ஆக வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தது. மத்தியிலும் அதை சொன்னார்கள், நாங்களும் அதை பின்பற்றினோம். சகோதரர் அண்ணாமலைக்கு வந்து இல்லை நாம தனியாக கட்சியை வளர்த்து கொண்டு வந்துட முடியும் என்று ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது, அந்த நம்பிக்கையை மத்திய தலைமையும் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இது எனக்கு ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு மாநில தலைவர் அது பின்விளைவுகள் எப்படி இருக்கும் என்ன ஏதெல்லாம் அதெல்லாம் அப்புறம் வரேன். ஆனால் என்னால் கட்சி வளர்ந்துட முடியும், நான் திராவிட கட்சிகளோட நிழல் எனக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு மாநில தலைவர் எடுக்கின்ற முடிவுக்கு மத்திய தலைமை ஒத்துப்போகிறது என்ற நிலையே ஒரு தேசிய கட்சியில் மாநில தலைவராக இருக்கின்ற எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. ஃப்ராங்கா சொல்லுங்க, டாக்டர் இருந்தா வேற முடிவு எடுத்திருப்பீங்கல்ல கூட்டணி விஷயத்துல? இல்ல நீங்க இன்னைக்கு சூழ்நிலை அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா நான் இப்போ தலைவரா இல்லை, நான் ஒரு அந்த 4.5 வருடம் இந்த டே டு டே நான் கட்சியை நான் பின்பற்றல, நான் நேராக பின்பற்றல, இணையதளத்தில் பின்பற்றி கொண்டு இருந்தேன். அப்படி சிந்தனையெல்லாம் இங்க இருந்திருக்கும். சிந்தனை முழுசா இங்கே தான் இருக்கும். எனக்கு சில தொலைபேசியில் கூப்பிடுவாங்க, இல்லை இப்போதான் அவங்க லைவ் பார்த்து முடித்தேன், இப்போதான் அண்ணாமலை பேசுனதை பார்த்தேன், ஆனரபிள் மோடிஜி பேசுனதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆனரபிள் மோடிஜி இப்படி பேசுனது சரியா? சரிதான். என்ன பேசினார்? அவர் வைக்கக்கூடிய பொறுப்புக்கு இதுக்கு அழகா இல்லை என்ன அழகு இல்லைன்னு நான் கேட்குறேன். அவர் என்ன பேசினார்? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை எப்படி பேசல? அவர் குறிப்பிட்ட சமூகத்தையே பேசலை. அவர் என்ன சொன்னார்? இன்ஃபில்ட்ரேட்டர்ஸை பற்றி பேசுகிறாரு. அவங்க இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அந்த சமூகத்தை பற்றி சார்ந்தவர்களாக இருந்தால் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டும். பெற்றுக்கிறவங்க அப்படின்னு யாரை குறிப்பிடுறோம்? இல்லை ஒரே ஒரு நிமிடம். இப்போ நாம் வந்து குடும்ப கட்டுப்பாடை பற்றி பேசும்பொழுது நம்ம சில தகவல்களை அப்படி சொன்னோம். நம்ம ஏன் நம்ம கட்டுப்பாடுக்குள்ளே கொண்டு வரோம்? இந்த நாட்டின் செல்வங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பது தான். இன்றைக்கி இவ்வளவு நம்ம சொல்கிறவங்க, அதனால தான் நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்ததுனால சொல்கிறேன். 15 PM ப்ரோக்ராம் ஃபார் மைனாரிட்டிஸ்னு ஒன்று இருக்குது. இதில் மைனாரிட்டிஸ் சகோதரர்களை எப்படி முன்னேற்றுவது என்று இதுவரைக்கும் எந்த பிரதமரும் இத்தகைய நிகழ்வுகளை கொடுத்ததில்லை. ஏன்னா நான் 15 பாயிண்ட் ப்ரோக்ராம் இருக்குது. இதை புதுச்சேரியில் பார்த்து செஞ்சதுனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, மைனாரிட்டிஸை நீங்கள் இவ்வளவு சொல்கிறீங்களே, ஆனால் அவரை முன்னேற்றி விட்டது யார்? இன்றைக்கி அவர் கிளியராக சொல்கிறார்ல, இன்றைக்கி இவ்வளோ பேசுகிறோம், பெண்கள் உரிமைன்னு இன்றைக்கி பேசுகிறீங்க, இன்றைக்கி ஸ்டாலின் முதற்கொண்டு பேசுகிறாங்க. ஆனால் ஹஜ் இவங்கெல்லாம் எல்லோரும் ஆட்சியில் தான் இருந்தாங்க. இன்னொன்று, நான் வந்து இந்த அரசியலை 75 ஆண்டுகள் இப்போ நம்மளுக்கு, இதில் வந்து 15 ஆண்டுகள் பாஜக, 5 ஆண்டுகள் வாஜ்பாய்ஜி, 10 ஆண்டுகள் மரியாதைக்குரிய மோடிஜி. மன்மோகன் சிங் டு விபி சிங் யார் கூட இருந்தா? திராவிட முன்னேற்ற கழகம் இருந்த 18-20 ஆண்டுகள் கூட இருந்தார். எக்ஸ்க்ளூசிவாக காங்கிரஸ் இருந்த ஆண்டுகள். இதில் சிறுபான்மையினர் எந்த அளவிற்கு முன்னேற்றப்பட்டிருக்கிறார்கள் ஒரு விவாதம் வைக்கலாம்னு பார்க்கலாம். மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்த போதுதான் இந்த 10 ஆண்டுகளில், இன்னும் சொல்லப்போனால் வாஜ்பாய் அவர்கள் மரியாதைக்குரிய அப்துல் கலாம் அவர்களை பிரசிடென்ட் ஆக்குனதிலிருந்து அவர்களுக்கு கொடுத்த அங்கீகாரமிலிருந்து 15 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று இருக்குது. இந்த 15 பாயிண்ட் ப்ரோக்ராமை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கொண்டு வந்து எல்லாத்தையும் சொல்லலாம். ஆனால் நேஷனல் மைனாரிட்டிஸ் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் ஸ்கீம்னு ஒன்று இருக்குது. இதில் அவங்களோட ஹவுசிங், அவங்களுக்கு கிடைக்கின்ற கேஸ் கனெக்ஷன், அவங்களுக்கு கிடைக்கிற எக்கனாமிக் எம்பவர்மெண்ட், எஜுகேஷனல் எம்பவர்மெண்ட், பார்த்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டில் மட்டுமே எவ்வளவு மாணவர்கள் 9th-லேருந்து 12th வரைக்கும் அவங்களுக்கு கொடுக்குற ஸ்காலர்ஷிப், பிஹெச்டி வாங்குறதுக்கு அவர்களுக்கு என்ற ஒரு ஸ்காலர்ஷிப், அவங்க வந்து மற்றவங்களை எல்லாரோட அவங்க மேம்பட்டு வரணுன்றதுக்குள்ள ஸ்காலர்ஷிப், இது மாதிரி எவ்வளோ பார்த்து செஞ்சுருக்காரு. எல்லாத்தோட நீங்கள் பார்த்தீங்கன்னா PMKVYன்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, பிரதம மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனான்ற ஸ்கீம். இது வந்து நான் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருந்தாலும் சொல்கிறேன். 14ல் வந்து அதுக்கு முன்னாடி இருக்கா? 16ல் இருந்தால் இருக்குது. 2016லேருந்து நீங்கள் அதை கேட்பீங்கன்றதுக்காக தான் எழுதி வச்சுருக்கேன். 2016 to 2020 இதை எதை கேட்டாலும் இல்லை காங்கிரஸில் இருந்து 2016லேருந்து 2020 வரைக்கும் 11 லட்சம் மாணவர்கள் இதில் பலனடைந்திருக்கிறார்கள். இதில் 4.5 லட்சம் மாணவர்களுக்கு ஸ்கில் சர்டிஃபிகேட்டு கோர்ஸ் கொடுத்து இதில் 2.5 லட்சம் பேர் வேலையில் அமர்த்தப்பட்டிருக்கிறார்கள். இது வந்து ஏன்னா நான் இப்போ பாண்டிச்சேரியில் இதை ப்ரைவேட்டாக எடுத்து நாங்கள் என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் இருக்குன்னு அவங்களுக்கு கொடுக்குற ஸ்கீம். இப்போ இதையே நீங்கள் பேச மாட்டேன்றோம். ஹஜ் யாத்திரைக்கு பெண்கள் தனியாக போக முடியாமல் இருந்து நான் போக வைத்தேன்னு சொல்கிறாரு, அது உண்மை. அதே மாதிரி முத்தலாக் என்று பெண்களுக்கு உரிமை பெற்றுத்தரவில்லை, அது கொடுத்தார். அலிகார் யூனிவர்சிட்டியில் விசி யாருமே இது வரைக்கும் பெண் இஸ்லாமிய சகோதரிகள் யாரும் இல்லாத போது இதை வைத்து, அப்போ இப்படி செய்கிறவர்
அவங்களை எதிர்த்து எத்தனை பேருக்கு பேசுவாரா? எம்பி சீட் கொடுத்தாரு? நான் சொல்- எத்தனை பேருக்கு எம்பி சீட் கொடுத்தாரு? இல்ல எம்பி இப்ப நான் அப்ப எதிரிலையும் கேட்கலாம்ல. இப்ப எதிரில எவ்வளவு பேருக்கு எம்பி கொடுத்திருக்காங்க? உங்களை விட ஜாஸ்தி கொடுக்குறாங்க. இல்ல நான் என்ன கேக்குறேன், அது மட்டுமே இல்ல, அது அது ஒரு எம்பின்றது கிரீமி லேயர்ப்பா. நான் என்ன இல்ல, கேக்குறேன், அது ரொம்ப முக்கியமான இல்ல இல்ல நான் பிரதிநிதித்துவம் ஒரே இல்ல. ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்போ அடிமட்டத்தில் இருந்து நீங்கள் உயர்த்தி கொண்டு வரும்போதுதான் அவர்களை அங்கீகாரம் பெற முடியும். இல்ல உதாரணத்துக்கு இப்ப எம்பி சீட் இப்போ கொடுத்தா வேணாம்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்றேன், இப்ப பெண்களுக்கு இப்ப எத்தனை பெண்களுக்கு கொடுக்குறீங்கன்னா 33% எங்க கட்சியில கொடுத்ததுனால தான் எங்களை போன்றவர்கள் மேல வர முடிந்தது. அப்ப அடிமட்டத்திலிருந்து இஸ்லாமியர்களை உயர்த்தி உயர்த்தி கொண்டு வரும்போது தான் அவர்கள் வாழ்க்கை தரை உயரும். நான் ஏற்கனவே நான் சொல்றேன், அப்பதான் எம்பி சீட்டா எவ்வளவு வருஷம் ஆகும்? அப்படிலாம் இல்லை. அது கட்சியில எத்தனை பேர் சேர்ந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் பணியாற்றுகிறார்கள். உதாரணத்திற்கு பாஜக என்றாலே சிறுபான்மையினர் அணி இருக்கிறது. ஆனா அதே நேரத்தில் அந்த சிறுபான்மை எம்பில யாரையா எம்பி ஆக்குறது, சீட்டு இப்போ கொடுக்குறது? தமிழ்நாட்டில் எவ்வளோ மைனாரிட்டிஸ் நான் கொடுத்தோம்? பால் கனகராஜ் அவங்களுக்கு கொடுக்கலையா? மைனாரிட்டிஸ்னா இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல, யார் யார் பணியாற்றி பிரித்தாள்றீங்களே, கிறிஸ்டியன் தனியா முஸ்லிம் தனியா? அப்படிலாம் இல்ல, கேரளால தானே சரி. அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. நான் என்ன சொல்றேன், எங்கள் நிர்வாகத்துல இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. ஆனா இப்போ கட்சி இப்போ அப்படி பார்த்தா எல்லாருக்கும் எல்லா சீட்டும் கிடைக்கிறது இல்லை. அந்தந்த தொகுதியில எப்படி இருக்காங்கன்றதை வச்சு தான் கிடைச்சது. அதனால அதை வைத்து மட்டுமே நீங்கள் குறியீடு. நான் மறுபடியும் சொல்றேன், இவ்வளவு இஸ்லாமியர்களுக்கோ சிறுபான்மையினர் மக்களுக்கும் செய்கிறவர் நீங்க உங்களது பங்கை வெளிநாட்டில் இருந்து ஊடுருவல்காரர்கள், இப்போ மேற்கு வங்கத்துல ஏறக்குறைய 1 கோடி ரேஷன் கார்டு உங்களுக்கு கிடைக்கிற அரிசி அவன் பங்கிட்டு போட்டு கொண்டிருக்கான். சரியான்னு கேட்கிறாரு. ஆக நீங்க வாக்கு வங்கிக்காக அவங்க இங்க ஆதார் வாங்கிக்கிறாங்க, இங்க ரேஷன் கார்டு வாங்கிக்கிறாங்க, ஓட்டர் ஐடி வாங்கிக்கிறாங்க. யாரோட செல்வம்? உங்களோட செல்வம். இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் மட்டும் சொல்லலையே, அதை வெளிநாட்டுக்காரங்கன்னு சொல்றீங்க. சொந்த நாட்டு முஸ்லீம்களுக்கு ரிசர்வேஷன் கொடுக்குறாங்க, உங்களுக்கு தூக்கி அங்க கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு பிரித்தாள்ற பேச்சு. இல்ல இல்ல, அதாவது ரிசர்வேஷன்ஸ் பத்தி அவர் பேசல. நான் தான் சொல்றேன், அவரோட கர்நாடகால ஆந்திரால பேசுறாரு தானே. இல்ல இல்ல, வாழ்க்கை இப்போ அது அரசியலமைப்பு சட்டத்துல இல்லையே. அது மரியாதைக்குரிய அம்பேத்கர் அது பேசலையே. 10% மட்டும் அம்பேத்கர் பேசினாரு. இல்ல நான் என்ன இல்ல அதாவது ஏழைகளுக்கு உண்டது கிடைக்கணும் இல்ல. இப்போ அப்படி பார்த்தா ரிசர்வேஷன் நீங்க கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் எல்லாரையும் நீங்க உயர்த்தி விட்டுறணும், ரிசர்வேஷனே கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஸ்கிரேப் அவுட் பண்ணா அவர் சொல்லியிருந்தாரு. நான் என்ன கேட்கிறேன், அப்பீஸ்மெண்ட்லயே நீங்க வைத்து கொண்டிருக்கிறீர்கள். ஆனா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அப்படி இல்லாம எல்லாரையும் ஒருங்கிணைந்த வளர்ச்சி, எல்லோருக்குமான வளர்ச்சி, ஒட்டுமொத்த வளர்ச்சி. நீங்க என்ன செஞ்சீங்க? காங்கிரஸ்ல இஸ்லாமியர்களை இவங்க நம்ம வாக்கு வங்கி, இவங்களை நம்ம தாஜா செஞ்சு வச்சுக்கொண்டுமே வைத்து கொண்டீர்களே தவிர அவர்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தல. அந்த வாழ்க்கை தரத்தை உயர்த்தாததுனால மட்டுமல்ல, இவங்க வாக்கு வங்கி இருக்கும் பொழுது இவர்கள் வாக்கு வங்கியாக மட்டும்தான் பயன்படுத்தணும். மரியாதைக்குரிய நான் கேட்கிறேன், உத்தரப்பிரதேசத்தில் சிறுபான்மையினர் வாக்களிக்கலையா? குஜராத்தில் சிறுபான்மையினர் வாக்களிக்கலையா? கோவால சிறுபான்மையினர் வாக்களிக்கலையா? ஏன் வாக்களிக்கிறாங்க? எனக்கான வளர்ச்சி நமக்கு ரெண்டா பிரியுது. இந்து போலரைசேஷன் நடக்குது, அங்க ஆப்போசிட்டா அப்படி இல்லை. இப்ப நீங்க உத்தரப்பிரதேசத்துல பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் அதிகம் வாழுகின்ற இடத்துல பாஜக வெற்றி ஒரு போலரைசேஷன் நடந்து ஜெயிச்சிருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு காரணம் சொல்லலாம், ஆனா வெற்றி பெற்றிருக்கிறார்களா இல்லையா? ஏன் உங்களால வெற்றி பெற முடியலன்னு நான் கேட்கிறேன். தமிழ்நாட்டுல தான் இந்து முஸ்லீம் இந்துக்கள்னு பெரிய தமிழ்நாடு முதலமைச்சர் இந்துக்களுக்கு வாழ்த்து சொல்றாரா? யாரும் டிஸ்கிரிமினேட் பண்றா? அப்ப நீங்க சொல்றீங்களே பிரித்தாளுகிறீங்கன்னு, தமிழ்நாடு முதலமைச்சர் பிரித்தாளுகிறான்னு சொல்றேன். எனக்கு நீ வாழ்த்து சொல்லல, உங்களுக்கு வாழ்த்து சொல்றாரு. பொங்கலுக்கு தீபாவளிக்கே வாழ்த்து சொல்லல. பெரும்பான்மை மக்கள் பிரதமர் ஏன் தைப்பூசத்துக்கு வாழ்த்து சொல்லல? அதாவது பிரதமர் தைப்பூசத்துக்கு அவர் இந்த மாநிலத்தில் இருந்தா வாழ்த்து சொல்லியிருப்பாரு. அது மட்டுமல்ல, அவர் எல்லாத்துக்கும் வாழ்த்து சொல்றாரு. ஆனா ஏன் நீங்க ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்றீங்க, கிறிஸ்துமஸ்க்கு வாழ்த்து சொல்றீங்க? தவறு இல்லை. ஆனா ஏன் நீங்க தீபாவளிக்கோ விநாயகர் சதுர்த்தியை விடுமுறை நாள்னு போடுறீங்கன்னா யாரு பிரித்தாளுகிறார்? நான் இன்னும் அழுத்தமா சொல்லுவேன், தமிழகத்தில் இந்துக்களை பிரித்தாளுகிறார்கள். இவர்களுக்கு மற்றவர்களை பிரித்தாளுகிறார்கள் என்று சொல்வதற்கு எந்த உரிமையும் கிடையாது. நீங்க நான் என்ன கேட்கிறேன், நீங்க திராவிட முன்னேற்ற கழக தலைவராக இருந்துட்டா ஓகே. தமிழக முதலமைச்சராக இருக்கும்போது 90% தீபாவளியை கொண்டாடுபவர்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லையா? அப்ப ஏன் இந்த குரல் அதிகமா ஒலிக்க மாட்டேங்குது? ஏன் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்லாத முதல்வர் ஏன் பிரித்தாளுகிறார் இந்துக்களை என்று ஏன் இந்த குரல் பிரித்தாளுகிறார்கள் என்ற குரல் நான் இன்னைக்கு சொல்லுவேன். வாழ்த்து சொல்லலன்னு மாத்தி ஓட்டு போடுறாங்களா? ஓட்டு போட்டவங்களை நீங்க மதிக்கல. அதைத்தான் மதிக்கிறதுக்கு எவ்வளவு வகைகள் இருக்குல்ல, திட்டங்கள் மூலமா மதிக்கலாம், வாழ்வாதாரத்தை உயர்த்தலாம். அப்ப ஏன் பிரதமருக்கு மட்டும் அப்படி சொல்றீங்க? அதுவும் திட்டங்கள் மூலமா இருக்கலாம். அப்ப இவரை மட்டும் ஏன் அப்படி சொல்றீங்க? இது ஒரு டேஞ்சரஸ் ஆர்குமெண்ட் மேக்கல. அதிக பிள்ளை பெத்துக்கிறாங்க, உங்க ரிசோர்சஸ் எல்லாம் அங்க போகுது அப்படின்னா நாளைக்கு சொல்லலாம்ல, தமிழ்நாட்டுல குறைவா பிள்ளை பெத்துக்கிறாங்க, வட இந்தியால அதிகமா பிள்ளை பெத்துக்கிறாங்க, நம்ம படம்லாம் அங்க போட்டா நீங்க கேட்க ஆரம்பிச்சா இது ஒரு டேஞ்சரஸ் லைன் டு மேக். இப்ப நம்ம தமிழ்நாட்டுல என்ன சொல்றோம்?
தமிழ்நாட்டில் நாம் வந்து இப்போ நம்ம தொகுதியிலிருந்து எல்லாமே நாம் வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்பை நம்ம சரியா செய்து வைத்திருக்கிறதுனால தான் அதனால எங்களை தண்டிக்கிறேன்னு இல்லை தண்டிக்கல. அது வந்து நம்ம நாட்டில் உள்ள ரிசோர்சஸ்லாம் நம்ம போக வேண்டியவங்களுக்கு நான் இந்த வீட்டுக்குள்ள இன்னொரு 4-5 பேர் ஒரு பேர் உள்ள உட்காந்துக்கிட்டு என்னோட சாப்பாடு எனக்கு கொடு அப்படின்னா என் குழந்தைக்கு கொடுக்குற சாப்பாடை பறிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அது ஒரு தாயா நீங்க ஒத்துக்கொள்வீங்களா? நம்ம வீட்டுக்காரங்களை சொல்லும்போது தான் பிரச்சனை. வீட்டுக்காரங்களை சொல்லலையே, வீட்டுக்காரங்களுக்கு எல்லாம் அதான் சொன்னேன் 15 பாயிண்ட் ப்ரோக்ராம். வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்குலாம் சாப்பாடு கொடுத்துட்டு ஏன் குழந்தைங்களோட சாப்பாடு பிரிக்கிறதுக்கு 4 பேர் வந்து உட்காந்துட்டு புடுங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, இது போதுமா? ஒத்து போகுமா? ஒத்துக்க முடியுமா? மேற்கு வங்கம் போன்ற பாகிஸ்தான்லேருந்து ஒரு இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் அவர் சொல்றாரு, அதையே நீங்க ஒத்துக்க மறுக்கிறீங்க. 400 இலக்க கைவிட்டுட்டாரோ பிரதமர்? ரொம்ப கேட்கறது இல்லையா அது? அதுல வந்து தீவிரமா இருக்காரு. ஒரு வாட்டி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி சொல்லியாச்சு, அது பதிவு செஞ்சாச்சு. 400க்கு மேல வரும் இப்போ. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். காங்கிரஸ் அறிக்கையெல்லாம் வந்து கொஞ்சம் திகிலாயிட்டீங்களோ, பதற்றம் அடைஞ்சிட்டீங்களோ? ஒன்னும் திகிலாவல. காங்கிரஸ் அறிக்கை நான் அந்த அறிக்கையை தான் நான் இன்னொன்னு சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா எங்களோட அறிக்கையை தான் கொடுக்குறாருன்னு. நாங்க அந்த அறிக்கையில திகில்லாம் ஒன்றும் ஆகல. அதுல வந்து நீங்க சொத்துக்களை பற்றி பிரித்து கொடுப்பதை பற்றி தெளிவான நீங்க ஒரு சிந்தனை இல்லாம போட்டதுனாலதான் இந்த சொத்துக்களை பிரிச்சு நீங்க உங்களுக்கு கொடுத்துடக்கூடாதுன்றத சொல்லவே இல்லையேங்கிறாங்க. நாங்க வந்து சர்வே தான் எடுக்க சொன்னோமே தவிர நாங்க எங்கேயாவது சொன்னோமா? எந்த இடத்துல சொல்லுங்க? பிரதமர் சொன்னதுனால சொல்லலன்னு சொல்றீங்க. இல்ல அதை வச்சு நீங்க வாக்கு வங்கியா நீங்க பயன்படுத்த பாத்தீங்கன்னு தான் நான் சொல்றேன். இன்னொன்று சொல்கிறேன், எனக்கு தமிழ்நாட்டை பற்றி பாரத பிரதமரோட நாங்களோட தேசிய அறிக்கையில் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக நாங்கள் உறுதுணையாக இருப்போம், திருவள்ளுவரின் சென்டர்ஸ் வந்து உலகம் முழுவதும் திறப்போம். நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் நாங்கள் சொல்லி தான் தேர்தல் அறிக்கைனா அதில் தமிழுக்கு அதான் இருக்கா? அப்போ நீங்கள் சொல்லி வழக்காடு மொழியாக ஆக்குவேன் 20 வருஷம் இருந்தீங்கல்ல, ஏன் ஆக்கலை? மன்மோகன் சிங் டு விபி சிங் டு மன்மோகன் சிங், சிங் டு சிங் இருந்தீங்க, ஏன் இதை சிங் பண்ணல? அப்போ நீங்கள் நான் எல்லாத்தையும் நான் இதான் கேட்பேன். நீங்கள் இன்னைக்கு கேட்குற எல்லாமே நீங்கள் மத்தியில் ஆட்சியில் இல்லைன்னா பரவாயில்ல, இத்தனை ஆண்டு காலம் ஆட்சி, எத்தனை மினிஸ்டர் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன கொண்டு வந்தீங்கன்னு கேட்குறீங்களே, எத்தனை மினிஸ்டர்? நீங்கள் 5 பேர் இருந்தீங்க தமிழ்நாட்டில் இருந்து. நீங்கள் ஒரே ஒருத்தங்க தமிழ்நாட்டுக்கு நாங்கள் இதை கொண்டு வந்தோம்னு சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாடுக்கு என்ன கொடுத்தீங்க? தமிழ்நாடுக்கு என்ன கொடுத்தீங்கன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தெளிவாக சொல்கிறார், நாங்கள் வந்து இன்னைக்கு ஏர்போர்ட்டு ஒரு கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தை ஒழுங்கா உங்களால கொண்டு வர முடியல. ஆனா ஒரு ஆமா ஆமா நல்ல நீளமா போயிட்டு இருக்கு. அதனால அது மக்கள் வந்து பஸ்ஸுக்கு போறதுக்கு அங்கிருந்து ஒரு பஸ்ல போய் இங்கிருந்து ஒரு ஆட்டோவில் போய் அப்புறம் பஸ்ஸை பிடிக்கணும். அதே ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், திருச்சியில் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், வந்தே பாரத் ரயில்கள் எவ்வளவு கொடுத்துருக்காரு. அமைச்சரவையில் தமிழிசை ஒலிக்குமா? தமிழிசை எப்பவும் ஒலித்து கொண்டே தான் இருக்கும். செங்கோல் ஒலிக்கும் போது தமிழிசையும் ஒலிக்கதான். அமைச்சரவையிலையா? அமைச்சரவை சொல்ல முடியாது, பாராளுமன்றத்தில் தமிழிசை ஒலிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். பாராளுமன்றத்தில் தமிழிசை ஒலித்தாலே எனக்கு போதுமானது. எந்த வேலை? மக்களவையா மாநிலங்களவையா? நான் வந்து மக்களவைக்காக தான் போறேன். மாநிலங்களவைங்கன்னா எப்படியோ நான் வந்து கவர்னர்லேருந்து அப்படியே ஒரு ரூட் எடுத்து எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்குது. நான் வந்து மாநிலங்களவையை நான் நினைக்கவே இல்லை. மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள், மக்கள் என்னை தேர்ந்தெடுத்திருப்பார்கள். மக்களவைக்கு போவதற்காகத்தான் நான் ராஜ்பவனை விட்டே வந்தேன். 400ல் 4வது தமிழ்நாடு கான்ட்ரிபியூட் பண்ணுமா? 4 பக்கமும் வருவோம். அதனால 4 புறமும் வருவோம், 4 பக்கமும் வருவோம், திசைதோறும் வருவோம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். 400 நீங்கள் கம்மியாக தான் இப்போ பேசுறீங்க இல்லை? என்ன 400ல் 400 தான் நான் சொல்லியிருக்கேன். தாலி சென்டிமெண்ட் அளவுக்கு போயிட்டீங்களே, ஏதோ ஒரு பதற்றம் இருக்கும். அதை மாதிரி தாலி சென்டிமெண்ட் பேசுகிறாங்க. அதெல்லாம் இல்லை. அதாவது பிரதமர் நாட்டிலோட கலாச்சாரத்தை பிரதமர் பேசுகிறார். இன்னொன்று கேட்குறேன், தாலி சென்டிமெண்ட்டை இங்கே காங்கிரஸ் பேசுகிறாங்க. யார் கூட கூட்டணி வச்சுருக்காங்க? யார் பிரச்சனைன்னு இந்த ஆட்சி கலைக்கப்பட்டது யாரால அவர்களின் இந்த பிரச்சனை வந்தது என்பது. நான் அந்த வார்த்தைகளை ரொம்ப நான் இமோஷனலாக சொல்ல விரும்பல. அதுவும் என்ன சம்பந்தம்? ஏன் என்ன சம்பந்தம்? அந்த ராஜீவ்காந்தி கொலையில் யார் உறுதுணையாக இருந்தாருன்னு யார் மேல குற்றம் சாட்டப்பட்டு யாரின் ஆட்சி கலைக்கப்பட்டதோ அவங்க கூட கூட்டணி வச்சுட்டு உட்கார்ந்து. நீங்க கூட்டணி வச்ச கட்சிகள் சொல்றீங்களா? யாரு? நாங்க எங்க கூட்டணி வச்சோம். திமுக மதிமுகவோட நீங்க கூட்டணி வைக்கல? நாங்க வச்சது உங்களுக்கு பரவாயில்லையா? அவங்க மாமியார் உடைச்சா ஒரு கதை, அதேதான் நான் கேட்பேன். இன்னைக்கு இவ்வளவு சொல்றீங்களே, அதே பிஜேபி கூட நீங்க கூட்டணி வச்சிருந்தீங்களே, அதிமுக
திமுகவும் கூட்டணி வச்சுருந்தீங்கல்ல, திமுக உங்களோட எல்லாத்தையும் ஆனால் இன்னைக்கு சொல்கிறேன், எந்த சென்டிமெண்ட்டை பேசுகிறீங்களோ அந்த சென்டிமெண்ட்டுக்கு காரணமானவர்கள் கூட கை கோத்துருக்கீங்களேன்னு கேட்குறேன். அப்போ அது எந்த விதத்தில் நியாயம்? அப்போ ஓட்டுன்னு வருதுன்னா எங்கள் தலைவரை கொலை பண்ணவங்க கூட பரவாயில்ல, அது யாரோ பண்ணதுக்கு யாரு அப்பயும் ஆட்சியில அது விண்டிகேட் பண்ணிடுமா, அது நியாயப்படுத்திடுமா? அது நியாயப்படல, கொண்டாடுறாங்க என்ன? அவரு கொலை செய்தவர்களே கொண்டாடப்படுகிறார்களே, இது என்ன? உங்க கூட்டணியில இருக்கிறவங்க கூட தான் கொண்டாடுறாங்க, அதுக்கு என்ன பண்ண? அதாவது நான் என்ன சொல்றேன்னா, நேரடியாக அப்படிப்பட்ட சென்டிமெண்ட்ஸை இவங்க பேசுறாங்களே தவிர காரணமானவர்கள் அதை பேசிக் கொண்டு இருக்கிறார்கள். பிரதமர் தாலியை பத்தி பேசக்கூடாது, மணிப்பூரை பாருங்க, விவசாயிகளை பாருங்க அப்படின்னு எவ்வளவு உருக்கமா பிரியங்கா பேசுறாங்க. அது எடுபடுமா படாது? நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்கிறேன். இன்னைக்கு மணிப்பூரை பத்தி பேசுறீங்க. நம் சொந்தங்கள் இலங்கையில் சுட்டு கொல்லப்பட்ட போது பிரதமர் அங்க போனீங்களா? நீங்க இங்க உள்ள முதலமைச்சர் போனீங்களா? நான் ஒரே ஒரு வார்த்தை, நீங்க என் தமிழர்கள் சுட்டு கொல்லப்படும் போது எங்களுக்கு நாங்க உங்களை வாபஸ் வாங்கிடுவோம், அதை உடனே நிறுத்த சொல்லுங்க சொல்றதுக்குள்ள உங்களுக்கு தயாராக ட்ரம்ப் கார்டு உங்க கையில இருந்தது இல்லை? இங்கேயும் ஆட்சி அங்கேயும் ஆட்சி, கூட்டணி ஆட்சி. நீங்க இல்லைன்னா உங்க ஆட்சி கவுந்துரும். அப்ப ஏன் நீங்க சொல்லல? அப்போ நீங்க உங்களோட இமோஷன்ஸ், உங்களோட பாண்டிங், தமிழ், உங்களோட வளர்ச்சி எல்லாமே வாக்குக்காக தான். வாக்கு கிடைக்காதுன்னா நீங்க அது எல்லாத்தையும் நீங்க குற்றச்சாட்டு தான் உங்க மேல. திடீர்னு கச்சத்தீவை பேசுறீங்களே, அதுவும் வாக்குக்காக. திடீர்னு பேசலப்பா, எனக்கா ஒரு நாள் பேசித்தானே ஆகணும். நீங்க இவ்வளவு நாள் பேசலையே, வாங்கி கொடுக்குற இடத்துல இருந்த நீங்க இன்னைக்கு பேசலாமா? நான் கேட்குறேன், வாங்கி கொடுத்து இப்ப எதிர்த்து பேசுறவங்க வாங்கி கொடுக்குற நிலையில இருந்தீங்கல்ல. 20 ஆண்டுகள் நீங்க இருக்கும்போது கச்சத்தீவை பத்தி நீங்க பேசியிருக்கணும். ஏன் நான் இன்னைக்கு நீங்க ஏன் பேசுறீங்கன்னு கேட்குற நீங்கள, நான் ஏன் இதுக்கு முன்னால நீங்க ஆட்சியில் இருக்கும்போது ஏன் பேசலன்னு நான் கேட்பேன். அப்போ அவங்க கேட்கறதெல்லாம் நியாயம். இன்னைக்கு ஏன் நீங்க இப்ப பேசுறீங்கன்னு கேட்குறீங்கல்ல, அதே திராவிட முன்னேற்ற கழகத்தையும் காங்கிரஸையும் நான் கேட்பேன். 2 பேர் கூட்டணியில் ஆட்சியில் இருந்தீங்கல்ல, அப்ப இலகுவாத பெற்றிருக்க முடியும்ல? நீங்க தான் கொடுத்தீங்க, நீங்க பெற்றிருக்க முடியும், வாங்கி கொடுத்துட வேண்டியதானே. இப்ப நாங்க வந்திருக்கோம், அதை வாங்கி கொடுத்துருவோம், அதுல பிரச்சனை இல்லை. ஏன் இதுக்கு முன்னால வாங்க? அப்போ தமிழ் மண் உங்களுக்கு தேவையில்லை, அது தமிழ் மண்ணோட ஒரு பகுதி, அது உங்களுக்கு தேவையில்லை. நீங்க இன்னைக்கு ஏன் பேசுறீங்கன்னு கேட்குற அதே கூட்டத்தை அன்னைக்கு ஏன் பேசல, அன்னைக்கே வாங்கி தரலன்னு கேட்குற உரிமை எனக்கு இருக்கு. நீங்க செய்யாததுனால நாங்க இன்னைக்கு பேசுறோம். நீங்க கச்சத்தீவை வாங்கி தரேன்னு உங்க தேர்தல் அறிக்கையில இருக்கா? கச்சத்தீவை மீட்போம் இல்ல, அதாவது தேர்தல் உத்தரவாதம் இல்ல, உத்தரவாதம் இல்லாம நாம எப்படி? மரியாதைக்குரிய ஜெய்சங்கர் அவர்கள் அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறார், அதெல்லாம் செய்யலாம். இப்பதான் ஆரம்பித்திருக்கிறது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க எல்லாமே உங்க கையில ஆட்சி அதிகாரத்தை வைத்து, இங்கே இருந்து 5 அமைச்சர்களையும் வைத்துக்கொண்டு, இங்கே இருந்து கூட்டணி ஆட்சியும் வைத்துக்கொண்டு தமிழகத்தில் உள்ள எந்த நெடுங்கால பிரச்சனையும் தீர்த்தீங்க நான் கேட்கிறேன். நாட்டுடைய நெடுங்கால பிரச்சனை ஒரு ரெப்ரசன்டேஷன் ஈக்குவேட்டபிளா இல்ல, அதனால நாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்போம் அப்படின்னு எவ்வளவு போல்டா சொல்லி அதே கேள்வி நான் கேட்கிறேன். ஏன் நீங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கும்போது எடுக்கல? அப்ப எடுக்க வேணாம் யாரான்னு சொன்னாங்களா? நீங்களும் 2 பேரும் தானே சேர்ந்து இருந்தீங்க. இன்னைக்கு முதலமைச்சர் சொல்றாரு சாதிவாரி கணக்கெடுப்பு மத்திய அரசு செய்ய வேண்டியதுன்னு. மத்திய அரசுல இருந்தீங்கல்ல, எங்களுக்கு சமூக நீதி தான் முக்கியம். அப்ப நம்ம 2 பேரும் மத்திய அரசுல இருக்கோம், 2 பேரும் சேர்ந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கோன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் எடுக்கல? அப்போ உங்களுக்கு எல்லாமே கச்சத்தீவா இருந்தாலும் சரி, சாதிவாரி கணக்கெடுப்பா இருந்தாலும் சரி, ஜல்லிக்கட்டா இருந்தாலும் சரி, நீட்டா இருந்தாலும் சரி, நீங்க இருக்கும்போது மறந்துடுவீங்க. பாஜக வரும்போது உங்களுக்கு நினைவுக்கு வரும். ஆனா எல்லாத்தோட பிரச்சனையும் அப்பதான் ஆரம்பிச்சது. அப்ப நான் என்ன கேட்கிறேன், நீங்க இப்ப ஏன் செய்யலன்னு கேட்கறத நான் கேட்பேன். அப்ப ஏன் நீ செய்யல? இந்த கேள்வி நான் கேட்பேன். போன 10 ஆண்டுல செய்ய முடியாத சில விஷயங்கள் இருக்கிறதுனால தானே நீங்க புதுசா வாக்குறுதி கொடுக்குறீங்க. அது மாதிரி தானே உங்களுக்கு அந்த நியாயம் பொருந்தனா அவங்களுக்கும் அந்த நியாயம் பொருந்தா? ஏன் முயற்சி செய்யலன்னு நான் கேட்கிறேன். என்ன முயற்சி செஞ்சீங்க? நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்க? நாங்க தான் இப்ப எடுத்துக்கோம்ல, ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பேன்னு நீங்க இல்ல, அது கொள்கை எடுக்கணும்னு உங்க கூட்டணி கட்சியான பாமக அது கொள்கை முடிவுல என்ன எடுக்கிறதுன்றது அவர் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்றார். எனக்கு 4 ஜாதி தான்: இளைஞர்கள், பெண்கள், மற்ற தொழிலாளர்கள், விவசாயிகள். இதுதான் என்னோட ஜாதி. இதில் எல்லாரும் உள்ளடக்கம். இவர்களுக்கான வளர்ச்சி முழுமையாக இருக்கணும்னு. அதில் ப்ரோஸும் இருக்கும், கான்ஸும் இருக்கும், எதிர்மறை விளைவுகளும் இருக்கும், நல்ல விளைவுகளும் இருக்கும். அப்போ நீங்கள் ஏன் அதை செய்யலை? நீங்கள் அப்படி பார்த்தா மாநிலத்தில் தெலுங்கானாவில் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு பயப்படுறீங்க. மத்திய அரசு தான் செய்யணும்னு சொல்கிறீங்க. ஏன் நான் செஞ்சுட்டு போக வேண்டியது தானே? செய்ய முடியாது உங்களால். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பேசிக்கிட்டே இருப்பீங்க, எதுவும் செய்ய முடியாது. டாஸ்மாக முன்னால் ஒரு கொடியை பிடிச்சிட்டு இதே முதலமைச்சர் நின்னார், நாங்கள் வந்தோடனே க்ளோஸ் பண்ணுவோன்னு. என்ன பண்ணீங்க? அப்போ நான் முதல் கையெழுத்து நீட்டுக்கு போடுவோம். நீங்கள் போட்டுக்க வேண்டியது தானே? யார் உங்களை தடுத்தா?
முடியாதுன்னு தெரிஞ்ச பிறகு நீங்க போடுவேன்னு சொல்றீங்க. இந்த பொய் தான். இப்ப சொல்றாங்களே நாங்க காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தா ஆமா நீட் வந்து மாநில அரசோட முடியும். ஆமா உங்களால சொல்ல முடியுமா? என்னால சொல்லுவேன். உச்ச நீதிமன்றம் சொன்னாங்க கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இப்ப சொல்லிட முடியுமா? உச்ச நீதிமன்றம் கூட தான் சொல்லிச்சு தேர்தல் ஆணையர் இந்த மாதிரி நீங்க வேற மாதிரி போட்டு நியமிக்கிறீங்களா? மாநிலத்துல நீங்க கல்வி வந்து மாநில பட்டியல இருந்து அங்க கொண்டு போனது யாரு? அப்புறம் திருப்பி அப்போ எல்லாத்தையும் சும்மா இருந்துட்டு நான் மறுபடியும் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல. அவங்க ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் அவங்க தமிழ்நாட்டுக்கு இதை கொண்டு வந்தேன்னு சொல்லுங்க. என்ன கொண்டு வந்தாங்க? முடியாது. தங்க நறுக்கிற சாலை வாஜ்பாய் கொண்டு வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரலன்னா இங்கே ஒன்றும் இருந்திருக்க முடியாது. அதனால கொண்டு வந்தாங்க. 75 ஆண்டு காலத்தை நான் இப்படி பிரிக்கிறேன். ஏறக்குறைய 40 ஆண்டுகள் முழுவதுமாக காங்கிரஸ், அதற்கப்புறம் 20 ஆண்டுகள் ஏறக்குறைய திமுகவும் காங்கிரஸும், விபி சிங் டு மன்மோகன் சிங், 15 ஆண்டுகள் பாஜக, நம்ம வாஜ்பாய்ஜி மோடிஜி. வளர்ச்சின்னு வரும்பொழுது எந்த செக்ஷனில் வந்து நீங்கள் யோசனை இன்றைக்கி தமிழகத்தில் அது ரயில்வே கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், மருத்துவமனை கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், ஏர் கனெக்டிவிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் வந்தப்போ தான் வந்திருக்கிறது மக்கள் புரிந்து கொள்ள. அவர் மீண்டும் வந்தால் எலெக்ஷனே நடக்காதுங்கிறாங்களே காங்கிரஸ். யாரை வைத்து கொண்டு சொல்கிறார்கள்? காங்கிரஸ் தான். காங்கிரஸ் எமர்ஜென்சி கொண்டு வந்தது யாரு? நான்லாம் எமர்ஜென்சியோட விக்டிம். நான் ஏன் காங்கிரஸை தீவிரமாக எதிர்க்கிறேன்னா, நான் வந்து 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த எமர்ஜென்சி வந்து எங்களுக்கு வந்து எங்கள் அப்பாவை பார்த்து 1 வருஷம் ஆச்சு. நான் அப்படிப்பட்ட பத்திரிகையாளர்கள் எல்லாம் நீங்கள் தேர்தலே வேணான்னு சொன்னவங்க. நீங்கள் பத்திரிகையாளர்லாம் கொண்டு வந்து உங்களை மாதிரி கரியெல்லாம் பேசியிருக்க முடியுமா? ஜெயிலுக்குள்ளே தான் போய் பேச முடியும். எல்லாரையும் உள்ளே போட்டுட்டு ஜனநாயகத்தின் குரல் வலை நெரிக்கப்பட்டு அரசியல் கிடையாது, அவசியம் கிடையாது, தேர்தல் கிடையாதுன்னு கொண்டு வந்தது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை என்னைக்காவது பிஜேபி எலெக்ஷனே நீங்க தான் நிர்ணயிக்கிறீங்கங்கறாங்க. பாருங்க எலெக்ஷன் கமிஷனரை எப்படி நியமிக்கிறீங்க? எலெக்ஷன் கமிஷன் கைப்பாவேன்னு விமர்சனம் செய்றாங்க. அது சொல்லி கொண்டு தான் இருப்பாங்க. விமர்சனம் வைப்பவர்கள் வைத்துக் கொண்டே தான் இருப்பார்கள். அந்த எலெக்ஷன் கமிஷன் மேல நீங்களே புகார் சொல்றீங்களே, அத வாக்காளரை காணோம் கிணத்த காணோம் மாதிரி சொல்றீங்க. ஆமா, நான் இங்கே மாநில தேர்தல் முறையே சொல்றேன். இந்த வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது மாநில அரசு. அது நீங்க சரி பார்த்திருக்கணும் வேண்டாமா? நீங்க கோட்டை விட்டுட்டு சொல்றீங்கன்னு அதிமுக கூட விமர்சிக்கிறாங்க. அது வந்து எவ்வளவு லிஸ்ட் வந்துச்சு, அதை வந்து உங்க அமைப்பு பார்த்திருக்கணும். இப்போ நீங்க எலெக்ஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் விமர்சிக்கிறீங்க. சரி, ஓகே, நாங்க பார்க்கலப்பா. ஆனா நீங்க எதிர்ப்பு சொல்ல மாட்டேன்றீங்க. அப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது. நான் மிக தெளிவாக நேரடியாகவே தமிழக முதலமைச்சர் கேட்கிறேன். இத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டது என்பது உண்மை. அது வந்து எலெக்ஷன் கமிஷனே ஒத்துக்கிறாங்க. நீங்கள் எண்ணிக்கை வந்து நம்ம சொல்கிற எண்ணிக்கையா அதோட குறைவா எண்ணிக்கையான்னு அதுக்கு வரல. நான் போட்டி போட்ட 199, 200, 201, 202 இதில் வந்து வாக்காளர்கள் அட்டை வைத்திருந்தாங்க. அப்போ நாங்கள் சொல்கிறோம், ஒரு உரிமை பறிக்கப்பட்டவுடன் எவ்வளோ குரல் வரணும். அப்போது வாக்குரிமை இல்லை நாங்கள் சொல்லுவோம். பாஜக மட்டும்தான் போராடணுமா? அப்போ உள்நோக்கத்தோட நீக்கினீங்களா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நான் திமுக கேட்குறேன். அவங்க தானே இப்போ ஆட்சியில் இருக்காங்க. அப்போ அதிமுகவும் பிரச்சனை பண்ணலையே பெருசா தெரியல. அவங்களும் அதுக்கு முன்னால் இருந்திருக்காங்க ஆட்சியில். அதனால் நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் நீங்கள் அதை எதிர்த்து போராட மறுக்கிறீர்கள்? அப்போனா உங்களுக்கு ஒப்புதலோடு நடந்திருக்கிறது. நான் என்ன சொல்கிறேன், ஊழியர்கள் யாரை வச்சு கரெக்டாக அந்த செக்மெண்ட் மாத்திரம், இவங்களோட ஆதரவு செக்மெண்ட் மாத்திரம் எங்கே போகும்? அதனால் குரல் கூட்டணி கட்சியும் சரி, திராவிட முன்னேற்ற கழகமும் சரி, ஒரு உரிமை, அது யாரோட உரிமையாக கூட இருக்கட்டும். இப்போ நாம் கூட என்ன சொல்கிறோம், ஓட்டு போடுங்க, யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்கன்னா ஓட்டுரிமை நீங்கள் பயன்படுத்துங்கள்னு தான் நம்ம சொல்கிறோம். அது யாருக்கு கூட போட்டுட்டோம். ஆனால் உரிமை நீக்கப்பட்டால், பறிக்கப்பட்டால் உடனே நாங்கள் குதிப்போன்னு சொல்கிறவங்க, ஒரு வாக்குரிமை என்பது உரிமை. தமிழகத்தில் ஒரு வாக்காளரின் உரிமை. அந்த உரிமை மறுக்கப்பட்ட போது ஏன் நீங்கள் குரல் கொடுக்கலன்னா, அப்போ நீங்கள் அந்த மௌனம் என்பது நிச்சயமாக நீங்கள் நினைத்து தான் அது நீக்கப்பட்டிருக்கிறது என்ற குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன். இதுக்கு என்ன பதில் சொல்லுங்க நான் கேட்குறேன். நீங்கள் வந்து சத்தம் போட்டிருக்க வேண்டிய நேரத்தில் சத்தம் போடலைங்கிற விமர்சனம் இல்லை, அது வந்து வெரிஃபை பண்ணியிருக்கலாம். எனக்கு இன்னும் சில இடங்களில் வந்து கவுன்சிலர் எலெக்ஷனில் இருந்தது, அதனால் இருந்திருக்குன்னு நாங்கள் நினைக்கிறோம். கவுன்சிலர் இப்போ 199 அப்படி தான். கவுன்சிலர் எலெக்ஷனில் போட்டவங்களோடது இடைப்பட்ட இடத்துல இன்னொன்று, இப்போ நேற்று கூட ஒரு பத்திரிகையில் நல்ல ஒரு கட்டுரை வந்திருக்குது. ஒரு வாக்காளரின் பெயரை நீக்க வேண்டும் என்றால் அவர்களிடம் ஒப்புதல் வேணும்னு. அதெல்லாம் வாங்கினாங்களா? வாங்கலையே. நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டேன். என்னோட குறுக்கீடு இல்லாம ஒரு நிமிஷத்துக்கு மிகாம தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க சொல்ல விரும்பக்கூடிய செய்தி. தமிழ்நாடு மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய செய்தி, தமிழ்நாடு ஒரு நல்ல வளர்ச்சியை காண வேண்டும், மாற்றத்தை காண வேண்டும். அடிமட்டத்திலிருந்து மேலே வந்து மக்களுக்கு உதவி செய்கின்ற பல தலைவர்கள் வர வேண்டும். சுயநலம் இல்லாத தலைவர்கள் வர வேண்டும். அனாவசிய மத்திய அரசின் எதிர்ப்பு இல்லாமல் மத்திய அரசோடு இணைந்து தமிழக மக்களுக்கு எவையெல்லாம் நல்லது கிடைக்குமோ அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக தமிழக மக்கள்
மத்தியிலும் பல இடங்களை பெற வேண்டும். அதே நேரத்தில் தமிழக மக்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த திராவிட கட்சிகளிடமிருந்து வேறுபட்டு ஒரு நல்ல வளர்ச்சி அடைந்த தமிழகத்தை பார்ப்பதற்கு ஒரு மாற்று அரசியல் தேவை, தேசிய அரசியல் தேவை, மாநில அக்கறையோடு உள்ள தேசிய அரசியல். தேசிய அரசியல் என்ற உடனே மாநில அக்கறை இல்லை என்ற ஒரு சூழ்நிலையை எடுத்து வைக்கிறார்கள். அப்படி இல்லாமல் நல்ல அரசியல், நல்ல மனிதர்கள், நல்ல மக்கள் எல்லோரும் இணைந்து தமிழகத்தை உயர்த்துவதற்கு நாம் எல்லாம் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்ற ஆசை. டாக்டர் இன்னும் பிரச்சார மோட்லேயே இருக்கிறீங்க. கவர்னர் மோட்லேருந்து பிரச்சார மோட்ல இருக்கிறீங்க. பிரச்சாரம் இல்லை, நான் ஏற்கனவே சொன்னேன், நான் பிரச்சாரம் என்று சொல்வதை விட பிரச்சனைகளை தெரிந்து கொள்ளுகின்ற பிரச்சாரம்னு சொல்வேன். அதனால மக்கள் நன்றாக, ஜூன் 4 எல்லாரும் தமிழக மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். ஜூன் 4 வரைக்கும் டைம் இருக்கு. உங்களுக்கு பிரச்சாரமும் நடுவில் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஆல்சோ டேக் சம் ரெஸ்ட் இன் பிட்வீன். தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ வெரி மச். நன்றி, இந்த வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி. தேங்க்யூ.